ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹலக்ஷ்மி. நம்ம மேக்ஸ் அல்ஜிப்ராவில் ஐடென்டிட்டிஸ் வரிசையாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் ஐடென்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், a³ + b³ + c³ - 3abc. இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? இது கொஞ்சம் பெரிய ஐடென்டிட்டி தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் டு போட்டோம்னா a+b+c, அகெயின் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம்னா a² + b² + c² - ab - bc - ca. இதுதான் இந்த ஐடென்டிட்டி. ஓகேங்களா? அதாவது a³ + b³ + c³ - 3abc is equal to a+b+c into a² + b² + c² - ab - bc - ca. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி சம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். a³ + 8b³ + 64c³ - 24abc இப்படி இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த பாயிண்ட் நமக்கு இந்த ஃபார்முலாவில் உட்காருதான்னு முதல்ல நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஏ நமக்கு ஏவே தான் இந்த சம்மில். பி பாருங்கள் 8b³ இருக்குது. அப்போ நம்ம அதை 8b³ இருக்குது, நம்ம அதை 2b³ போட முடியும். ஸோ 2 × b. அடுத்தது சி நமக்கு 64c³ 4c³ எழுத முடியும். அப்போ சி நமக்கு 4c. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 3 × a × b × c. அப்போது 3 2s are 6, 6 4s are 24 வந்துருச்சு நமக்கு இங்கே -24abc. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு பாயிண்ட். இப்போ நம்ம இதை இந்த ஃபார்முலாவில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ a + 2b + 4c, ஏன்னா ஏபிசி தனித்தனி நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இன்ட்டு a² + b² 2b². அடுத்தது c² 4c² - a × b. ஸோ a × b நமக்கு 2b - b × c. b 2b × c நமக்கு 4c. லாஸ்ட் நமக்கு ca - c 4c, a நமக்கு a. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இப்போ சொல்ல போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பாயிண்ட்டு, a + b + c தான் இல்லையா? ஸோ a நமக்கு இது அப்படியே தான் இருக்க போகுது. a + 2b + 4c அப்படியே தான் இருக்க போகுது. a² ஃபஸ்ட்டில் அப்படியே இருந்தது. செகண்ட் 2b². அப்போ நமக்கு பாயிண்ட் 4b². அகெயின் ப்ளஸ் பாயிண்ட் 4c². அப்போ நமக்கு 16c². அதுக்கப்புறம் வரும்போது சைன் மைனஸ் சைன் இருக்குது. a × 2 × ab. ஓகே. அப்போது ஆன்சர் -2ab மைனஸ், ஏன்னா எல்லாமே நமக்கு ப்ளஸ் சைனில் தான் இருந்தது, ஏபிசி 3. ஸோ இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம செகண்ட் சம் போட்டதில் மைனஸ் வரும், அது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தோம்னா 2 4s are 8, 8bc. 8bc அகெயின் மைனஸ், இதில் பார்த்தோம்னா -4ca. ஸோ 4ca, அப்படியே 4ac. இதுதான் இதோட ஃபினிஷிங் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேங்களா? கிளியராக பிரித்து எழுதி நீங்கள் அந்த பாயிண்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணுறது பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? இதிலே செகண்ட் சம் பாருங்கள். 125 + 8x³ 8x³ -27y³ + 90xy. ஓகேவா? ஸோ இப்போ இதில் a பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 5, ஏன்னா 5³ தான் நமக்கு 125. அதே மாதிரி b பார்த்தோம்னா நமக்கு 2x, 2x³ போட்டோம்னா நமக்கு 8x³ கிடச்சிரும். அதே மாதிரி c பார்த்தோம்னா 3y, 3y³ போட்டோம்னா நமக்கு 27y³ கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் எடுத்து எழுதலாம். அப்போது 5 இந்த சம்மில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது, இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ சிக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஓகேங்களா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் பாயிண்ட் a நமக்கு 5, b நமக்கு +2x, c நமக்கு -3y. ஸோ அந்த c வர இடத்துலையெல்லாம் மைனஸை கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். ஸோ இப்போ செகண்ட் a² 5² ப்ளஸ் b² 2x² c² ப்ளஸ் c² -3y². அடுத்த பாயிண்ட் பாருங்கள், -ab இல்லையா? ஸோ 5 × b நமக்கு 2x. அடுத்தது
பிசி 2x இன்ட்டு மைனஸ் 3y மிஸ் பண்ணிடாதீங்க சைனை. அடுத்தது திரும்பி மைனஸ் 3y இன்ட்டு 5. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இருக்கக்கூடியது அப்படியே இருக்கட்டும். நமக்கு 5 ப்ளஸ் 2x மைனஸ் 3y அப்படியே இருக்கட்டும். அகைன் இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 ஸ்கொயர் வந்து நமக்கு 25. இங்கே 2 ஸ்கொயர் வந்து ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9y ஸ்கொயர். இங்கே சைன் வந்து மைனஸ் இருக்குது. 5 2s are 10. ஸோ மைனஸ் 10x. இங்கே பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. 2 3s are 6xy. அகைன் இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s are 15y. ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபினிஷிங் ஆன்சர். சைன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எந்த லெட்டருக்கு சைன் ஏபிசி மூணில் எந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி சைன் வந்திருக்கோ அதை மட்டும் கரெக்டாக அந்தந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? இப்போது இதே ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இன்னொரு பாயிண்ட் ஒன்று எழுத போகிறோம். இப்போ பாருங்கள், இஃப் a+b+c இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலாவை எப்படி மாறுதுன்னு பாருங்கள். a³+b³+c³ மைனஸ் 3abc இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் நம்ம ஃபார்முலா இது இல்லையா? இப்போது இந்த இடத்துல நமக்கு 0 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் இல்லையா? ஸோ நம்ம இது ஈக்குவல் டு 0 போட்டோம்னா நமக்கு a³+b³+c³ இந்த மைனஸ் 3abcயை நாம் இந்தாண்ட கொண்டு வந்தோம்னா நமக்கு ப்ளஸ் 3abc அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு சம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு சம் போட்டு பார்க்கலாம். இதில் என்ன பாயிண்ட்டுன்னா நியூமெரிக்கல் வேல்யூ கொடுத்துருவாங்க நம்மகிட்ட. இந்த 3 பாயிண்ட்டும் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம பாருங்கள் ஒரு சம் போடலாம். இப்போது 25³ மைனஸ் 75³ ப்ளஸ் 50³ இதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல என்ன செக் பண்ணணும்னா a+b+c 0 கிடைக்குதான்னு செக் பண்ணணும். நம்ம இதை ஹோல் க்யூபெல்லாம் போட்டோம்னா ரொம்ப நமக்கு டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது கிடைக்குதான்னு செக் பண்ணலாம். அப்போது a வந்து நமக்கு 25, b வந்து நமக்கு மைனஸ் 75, c வந்து நமக்கு 50. ஸோ முதல்ல a+b+c முதல்ல போட்டு 0 கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வந்துடும். 75 ப்ளஸ் 50 நமக்கு என்ன வரும்? ஆன்சர் போட்டோம் அப்படின்னா 75 மைனஸ் 75 வந்துடும். ஸோ நம்ம ஆன்சர் வந்து 0ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ 0 கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம இதோட ஆன்சரை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னா 3 இன்ட்டு abc போட்டாலே போதும். ஸோ அப்போ 3 இன்ட்டு a வந்து 25, b வந்து மைனஸ் 75, c வந்து 50. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ் 2,81,250 அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பெரிய நம்பராக இருந்தாலும் நம்ம ஒரே பாயிண்டில் நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு ரொம்ப போகும் இல்லையா? இது வந்து நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி நம்மளால் போட முடியும். ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா a+b+c வந்து 0வாக இருக்கணும். உங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் இது நியூமெரிக்கல் வேல்யூக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். வேரியபிள்ஸ் வரும்போது அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3ஐயும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0 கிடைச்சா 3abc போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ஐடென்டிட்டிஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இந்த ஐடென்டிட்டிஸ் இப்போ செகண்ட் டைமாக நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்ட் 2ல் இருந்து பார்ட் 5 வரைக்கும் பார்த்த ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.